ஹலோ குட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன எழுத்து எழுத போகிறோம்? ஊ அப்படின்ற எழுத்து தான் எழுத போகிறோம். எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஊ ஊசி சொல்லுங்க. ஊ ஊசி, ஊ ஊசி, ஊ ஊசி. ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல். அடுத்து ஊ ஊதல், ஊ ஊதல், ஊ ஊதல். அடுத்து ஊ ஊர்தி, ஊ ஊர்தி, ஊ ஊர்தி, ஊ ஊர்தி, ஊ ஊர்தி, ஊ ஊர்தி, ஊ ஊர்தி. ஓகே, இப்போ ஊ எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம லாஸ்ட்டாக ஊ எழுதணும்ல, இப்போ அது கூட என்ன பண்ண போகிறோம்? ஊ போட்டுட்டு மேலே லா போட்டா ஊ சொல்லுங்க. ஊ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஊ ஊ. உங்கள் ஸ்லேட்டில் எழுதுங்க, அழகாக பார்க்கலாம். ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நீங்கள் சொல்லி சொல்லி எழுதுனாதான் உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து சீக்கிரமாக மெமரிக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எழுத்துக்கள் எழுதுகிறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சொல்லி சொல்லி எழுதணும். எழுதுங்க. இப்போ உங்கள் ஸ்லேட்டில் எழுதுங்க. ஊ 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 சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சவுண்டாக சொல்லுங்கள், மிஸ்ஸு கேட்கல. ஊ. ஓகே குட்டீஸ், ஊ எப்படி எழுதணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு முறை ஊக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாமா? மிஸ்ஸு சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள். ஊ ஊசி சொல்லுங்க. ஊ ஊசி, ஊ ஊசி, ஊ ஊசி, ஊ ஊசி. சவுண்டாக சொல்லுங்க. ஊ ஊசி, ஊ ஊசி. ஓகே, அடுத்தது ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல். ஊஞ்சல் நம்ம ஸ்கூல்ல இருக்குல்ல, நம்ம விளையாடி இருக்கோம்ல, மிஸ்ஸுலாம் கூப்பிட்டு போயிட்டு நம்மளை உட்கார வச்சு ஆட்டி விடுவாங்கல்ல, அதுதான் ஊஞ்சல். ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல், ஊ ஊஞ்சல். அடுத்து ஊ ஊதல், ஊ ஊதல், ஊ ஊதல். ஊதல் அப்படின்னு என்ன பண்ணுவோம், வாயில வச்சு ஊதன சவுண்ட் வரல, புஷ்ன்னு சவுண்ட் வரும் இல்லையா, அதுக்கு பேரு ஊதல். சொல்லுங்க. ஊதல் ஊதல். அடுத்து ஊ ஊர்தி. ஊர்தினா பேருந்து, அப்புறம் பஸ்ஸு, காரு, வேனு இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஊர்தினா ஊர்ந்து போகுது, அதாவது ரோட்டில் போகிறத ஊர்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
ஸோ ஊர்தி, 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 ஊர்தி. ஓகே குட்டீஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு பதில் என்ன பண்ணணும், முதல்ல எழுத்துக்களை அழகாக எழுதி பழகணும். ஓகே குட்டீஸ்.